ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். நான் பிரசன்னா. நம்ம சேனல் டிஎஸ் தமிழா. இன்னைக்கு 30 ரேண்டம் மீம்ஸ் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி என்னை நம்பி தான் இருக்குன்னு மேனேஜர் கிட்ட ஒரு நாள் லீவ் கேட்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. காசு இருந்தா நிம்மதி இருக்காது ப்ரோ. சாலா எல்லாத்தையும் இல்லாத ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு தெருவில் உட்காந்து பிச்சை எடுடா நீ. காசுங்கிறது பார்த்தீங்கன்னா கீ தான். இப்போ ஒரு பார்ட்டிக்குள்ளே போனீங்கன்னா கூட அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸுங்கிற மாதிரி கட்டணும். காசுங்கிறதும் தேவை தான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. என்ன பரமசிவம் எப்படி இருக்க? நான் குமார் அவசரப்பட்டிய சிவன் நினைச்சிருப்பாரு. என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்கு. குலதெய்வம் நீங்க ஏழையா கஷ்டப்படும் போது மட்டும் நாங்க வேணும். பணம் நிறைய சேர்ந்த உடனே திருப்பதி வெங்கடாஜலபதி சாய்பாபான்னு கும்பிட போயிடுவீங்க. வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றப்ப எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டே பக்கத்துல நிக்கிற பொண்ணை பாக்குற, எப்படி உருப்பிடுவ? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். செம்ம எடிட்டர், செம்ம எடிட்டர். ஏண்டா இப்படி சொந்த வீட்டுல பால் திருடி குடிச்சிட்டு இருக்க? நீங்க பூஸ்ட் திருடி தின்னுட்டு வாய் துடைக்காம போறீங்கண்ணா. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர. ஆஃப்டர் பைக் ஆக்சிடென்ட் ஃபைனலி டெத். நீ காப்பாத்தி இருக்கலாம்ல. நானா உன்னை கையை விட்டு ஓட்ட சொன்னேன்? பிரபலங்கள்னாலே பிரபலங்கள் தானம்மா. ஒரு பாட்டு ஒரு தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காதுல. அந்த பாட்டை சொல்லிட்டு போங்க. நமக்கு பிடிச்ச பாட்டுன்னே வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாயம் படத்துல வந்து இருக்கிறாய் இல்லாமல் இருக்கிறாய், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. 2 பேரை கட்டிக்கணுமா சார்? மாடு எல்லாம் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு போல. அவர் வீட்டுக்கு எது எடுத்துட்டு போக போறாரியா? ஆமா, பக்கத்துல நிக்கிறவர் யாரு? வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. டு மீ. நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா? என்ன போய் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மென்டல் ப்ரெஷர்னு புலம்ப விட்டுட்டு இல்ல. இப்போ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவர் மட்டும் சரி பண்ணு, நீ தான் நம்பர். நானும் அப்பையில இருந்தே எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பிஎஸ்என்எல்ல டவர் இல்லை, டவர் சரியாகும்ட்டு. ஆனா அவங்க சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. ஐயா எல்லாரையும் சிரிக்க வைக்கலான்னு பாக்குறேன். ஐயா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். எவனுமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. தம்பி மீம் கிரியேட்டரா? ஐயா ஆமாங்க ஐயா. ஆக்சுவலா நம்மளுமே மீம் கிரியேட்டர். அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் எல்லாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அழகா இருக்கிற பொண்ணுங்க அமைதியா இருக்குங்க. இந்த ஆயா மூஞ்சிங்க தான் ஓவரா ஆட்டிடியூட் காட்டுதுங்க. உண்மைதான். இதை பொய்ன்னு சொல்லலாம் முடியாது. எந்திரிக்கிறேன் வேலைக்கு போறேன் தூங்குறேன் ரிப்பீட்டு. எந்திரிக்கிறேன் வேலைக்கு போறேன் தூங்குறேன் ரிப்பீட்டு. எந்திரிக்கிறேன் வேலைக்கு போறேன் தூங்குறேன் ரிப்பீட்டு. முடியல தலைவரே, முடியல. பைக்ல போனாலும் பிரச்சனை, கார்ல போனாலும் பிரச்சனை. சரி பஸ்ல போவோம். டிஎன் போலீஸ் லேடி சீட்ல உட்கார்ந்துருக்க. அரெஸ்ட் தொடங்கடா, வீட்டுக்கு போகணும். இப்படி நீங்க தியேட்டர்ல கதறிய படம் எது? மெதுவாக செல்லவும், மிகவும் மெதுவாக செல்லவும், இறங்கி தள்ளி கொண்டு போகவும், இறங்கி தள்ளி கொண்டு செல்லவும். நீங்க டென்ஷனா வீட்டுக்கு வந்தா கூல் பண்ற மாதிரி மனைவிய தேடுவ.
ஆனா நீ கூலா வந்தாலே டென்ஷன் பண்ற மாதிரி தான் மனைவி அம்மை. தம்பி, ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் எப்படி போகுது? ஹாலிடேஸ் மட்டும்தான் போகுது, ஸ்டடி கிடையாது. நான் கூட அவர் தான் நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அப்படித்தானே நினைச்சீங்க? நான் பார்க்குறப்ப அப்படிதான் கரெக்டா இருந்துச்சு. அதுவும் அவரோட ஃபேஸ் அங்க வச்சு, யூஸ் மீன்னு இந்த பக்கெட்ட குப்பை தொட்டிய வச்சு நினைக்கிறதுக்கே செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இந்த ஃபேஸ் வேற அப்படியே இருந்துச்சா? நான் யாருன்னு ஓப்பனா சொல்லலப்பா. வாட்ஸ்அப்பில் தென்பட்டவை. திருமணத்திற்கு முன் போட்டோஷூட். பா. திருமணத்திற்கு பின். இந்த கைகள் ஒருபோதும் துரோகம் செய்யாது. செம்ம. சூப்பர். ஏன்டி, ஆபீஸ்ல இருந்து வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வரவா? உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்க. வேலை செய்யறதுக்கு என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. ராத்திரி நாயை கல்லால அடிச்ச மாதிரி கனவு கண்டேன். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா மொபைல் செவுருக்கு கீழே 2 பாதியா கிடக்கு. எங்கே செல்லும் இந்த வாழ்க்கை? காப்பிரைட் போட்டுற போறாடுங்க. இன் இபி கரண்ட் ஆஃபீஸ். அண்ணா, கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் இல்லப்பா, அப்புறவா. ஓய், ஐ லவ் யூடா. என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை. பைக்கு, காரு எதுவுமே இல்லை. நோ ப்ராப்ளம்டா. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வருவேன்டா. இது கனவுன்னு அவன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த வர நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. எப்போ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அவ ஒருத்தி கூட மட்டுமே பேச ஆரம்பிச்சனோ அப்ப வந்தான் சார் இந்த டிப்ரெஷன். ஃபேக்ட். த ஹார்டஸ்ட் சுச்சுவேஷன். ஐ நவ் யூ so tired பட் யூ கேன் ஹேண்டில் இட் ப்ரோ. இந்த மீம்ஸ் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் பிஎஸ்எம்ல.